ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்பெல்லாம் யங் ஹீரோ அப்படின்னு சொல்லி நிறைய புது புது முகங்கள்லாம் அறிமுகமாகறாங்க. அவங்க யாரும் புதுமுகங்கள் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து வந்தவங்க கிடையாது. நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களுடைய பசங்க தான் இப்போ புதுசா ஹீரோவா வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் பின்புலம் இருந்து ஹீரோவா வந்தாலும் அவங்களால பெரிய அளவுல ஜெயிக்க முடியுதா இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லவே இல்லை. உண்மையான திறமையும் உண்மையான உழைப்பும் இருந்தா மட்டும்தான் தமிழ் சினிமாவில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் பிரதீப் ரங்கநாதன் இப்போ இருந்துட்டு இருக்காரு. பல முன்னணி நடிகர்கள் இருக்கிறாங்க. பட் இப்ப எல்லாருமே சீனியர் நடிகரா மாறிட்டாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயத்துல போயிட்டதுனால இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஹீரோக்கள் தான் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில வாங்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பாக்குறப்போ பிரதீப் ரங்கநாதன் ஆரம்பத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா அறிமுகமாகி ஒரு சில படங்கள் வேலை பார்த்து அதுல தன்னுடைய நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சொந்த முயற்சியில ஒரு படம் எடுக்கிறாரு. சோ அந்த படத்துல அவரே களமிறங்கி ஹீரோவாவும் நடிக்கிறாரு. ரொம்ப தைரியமா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செஞ்சிட்டு இருந்தாரு. ரொம்ப தன்னம்பிக்கையோட செஞ்சாரு. சோ நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, நம்பிக்கை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ இத அப்படியே நிரூபிச்சு காட்டியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதனை பத்தி ஆர்ஜே பாலாஜி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற ஹீரோக்கள்லயே புத்திசாலித்தனமான ஹீரோ அப்படின்னா அது பிரதீப் ரங்கநாதன் தாங்க. ஏன்னா எல்கேஜி படத்துல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுல ஹிட் டைலாக் எல்லாமே அவர் தாங்க எழுதி கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோமாளி படமும் மிகப்பெரிய அளவுல போச்சு. மக்கள் மத்தியில கண்டிப்பா அந்த படம் நல்லா பேசப்படக்கூடிய படமா இருந்தது. சோ அந்த படத்துல வந்த பல விஷயங்களை பிரதீப் ரங்கநாதன் தான் சொந்தமா யோசிச்சு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு சொந்தமா யோசிக்கக்கூடிய திறமை மிக்க நடிகர்கள்ல முதன்மையானவர் தான் பிரதீப் ரங்கநாதன். சோ இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி படங்கள் கொடுக்கறதுக்கு அவரால் மட்டும் தாங்க முடியுது. நான் கூட இன்னும் கருப்பசாமி மாதிரியான படங்கள் தான் எடுத்துட்டு இருக்கேன். சாமி ஓரியன்டான படங்கள் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்மள அந்த காலத்து மனிதர்கள். சோ நமக்கு அந்த காலத்துல என்ன தேவைப்பட்டதோ அதை தான் இப்ப நம்மளால கொடுக்க முடியுது. ஆனா பிரதீப் ரங்கநாதன் ஃபியூச்சருக்கு என்னென்ன தேவைன்றதை யோசிச்சுதான் இப்போ படமா கொடுக்கறாரு. அப்படி அவர் துணிச்சலோட எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் லவ் டுடே. அந்த படம் முதல் முறையா ரிலீஸ் ஆகி 100 கோடி வசூல சாதனை படைச்சது. முதல் படத்திலேயே 100 கோடி வசூல். சோ பிரதீப் ரங்கநாதன் ஆரம்பத்துல எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு போராட்டங்களை தாண்டி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா, நானே பல கஷ்டங்கள் பல அவமானங்களை தாண்டி தான் இன்னைக்கு நிக்கிறேன். அதே மாதிரிதான் அவரும். சோ அவர் ஹீரோயினா நிறைய பேரை கேட்டிருக்காரு லவ் டுடே படத்துக்கு. ஆனா எல்லாருமே சொன்னது, நீ ஹீரோவா, நீ ஹீரோனா நான் வரமாட்டேன், நீ எல்லாம் ஒரு மூஞ்சியா, உன் கூட எல்லாம் யார் நடிப்பா, நீ எல்லாம் பணம் எடுத்தா ஓடுமா அப்படின்னு சொல்லி பல ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க, பல ஹீரோயின் சொல்லியிருக்காங்க, பல கோ ஆக்டர் சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் படத்துல 100 கோடி வசூல கொடுத்தாரு. அதுல இருந்து கொஞ்சம் கூட குறையாம அப்படியே அடுத்து டிராகன் படம், அடுத்ததா டியூடு படம், இப்போ அவரோட படத்துல நடிக்கிறதுக்கு கியூல நிக்கிறாங்க ஹீரோயின்ஸ், அவருக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கியூல நிக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ். அந்த அளவுக்கு வளர்ந்திருக்காரு அப்படின்னா உண்மையிலே புத்திசாலித்தனமான ஒரு ஹீரோ தானங்க பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. சோ இப்போ யார் யாரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்களாம். இதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை சினிமாவில். ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்பாவோட பேரு தாத்தாவோட பேரெல்லாம் யூஸ் பண்ணி சினிமாக்குள்ள வராங்க. ஆனா எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தன்னுடைய தனி திறமையால இன்னைக்கு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு அடையாளமா திகழறாரு பிரதீப் ரங்கநாதன். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்மளால இதுக்கப்புறம் பார்க்க முடியுமா அப்படின்றது தெரியல. சோ இன்னும் அவருடைய படங்கள்லாம் அடுத்தடுத்து கதைகள் கேட்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ எப்படிப்பா நீ ஒவ்வொரு படத்துலயும் 100 கோடியை டார்கெட் வச்சு பண்ணுவியா அப்படின்னு நான் கூட கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. சோ அவருடைய திறமையானது கண்டிப்பா ஃபியூச்சரை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. சோ அவருடைய ஆற்றலுமே அப்படிதான் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்மளால இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க கூட முடியல. ஆனா இவர் பார்க்கதான் ஆள் இப்படி இருக்காரு, ஆனா உடம்பு ஃபுல்லாவே இவருக்கு மூளை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லி புகழ்ந்து பேசியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. சோ இப்ப இதுதான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு.
அது மட்டும் இல்லாம பிரதீப் ரங்கநாதன் கூட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஹீரோயின்ஸுமே பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுறாங்க. இவானாவா இருக்கட்டும் அண்ட் கயாட் லோஹர், மமிதா பைஜு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே பயங்கர இப்போ ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இப்போ வந்து போட்டியே 2 பேருக்கு தான், அதாவது 2 ஹீரோயின்ஸ்க்கு நடுவுல தான் போட்டியேன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒன்னு கயாட் லோஹர், இன்னொன்னு மமிதா பைஜு. 2 பேருமே வந்து மாத்தி 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 கமிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க பவழமல்லி சாங் சாய் அபயங்கர் கயாட் லோஹரை வச்சு எடுத்திருப்பாரு. ஸோ அடுத்து ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா கயாட் லோஹரை வச்சு இன்னொரு சாங் எடுத்து அதையும் இப்ப ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு மமிதாவையும் கயாடையும் எல்லாருமே புக் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ படங்கள் மேல படங்கள் குவிஞ்சுகிட்டு இருக்கு. மமிதா பைஜு ஏற்கனவே மலையாளத்துல மிகப்பெரிய படங்கள் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு நடிகைன்னு பேரும் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் தமிழ்ல வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரீச் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பிரதீப் ரங்கநாதன் கூட நடிச்சதுனாலதான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மே கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய பல பேர் வந்து பிரதீப் ரங்கநாதனோட படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ பிரதீப் ரங்கநாதனுடைய டைரக்ஷன் பத்தி, அவருடைய நடிப்பை பத்தி, அவருடைய படங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஜே பாலாஜி சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரியா தவறா அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.